బ్రహ్మాండనాయకునికి బ్రహ్మోత్సవం, బ్రహ్మాండనాయకుని బ్రహ్మోత్సవం, బహురూపధారునికి బ్రహ్మోత్సవం, శ్రీభూసతులతో శరణాగతులతో, శ్రీభూసతులతో శరణాగతులతో, ఏడు కొండల పైన చక్కగా బ్రహ్మరూపునికి బ్రహ్మోత్సవం, అఖిల లోకాల అమృతోత్సవం, సుర సమూహాల సరసోత్సవం, వెంకటేశ్వరుని విజయోత్సవం, బ్రహ్మాండ నాయకుని బ్రహ్మోత్సవం, బహురూపధారునికి బ్రహ్మోత్సవం. శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, భక్తవత్సల గోవింద, భాగవత ప్రియ గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. నిత్య నిర్మల గోవింద, నీలమేఘ శ్యామ గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. రంధ్రసౌఖ్యో నిగమాంతవేధీ, రంధ్రసౌఖ్యో నిగమాంతవేధీ. பிரம்மோற்சவத்தில் சின்ன சேஷ வாகனத்திலே வெங்கடேசனை வழிபடுபவர்கள் ருசி நிறைந்த அளவு மீறாத உணவு, அழகான வடிவம், இடையறாத சுகம் மற்றும் வேதாந்த அறிவு என இவைகளை பெறுவார்கள் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கின்றது. அப்பேற்பட்ட அந்த திருமாலை சின்ன சேஷ வாகனத்தில் நாம் தரிசிப்போமாக. சேஷே சயனசீலஸ்ய சேஷாச்சலநிவாசினः சதா சேஷப்பிரியஸ்யாஸ்ய ஸ்ரீனிவாசஸ்ய ஷார்ங்கிணः द्वितीय दिवसे चाद्ये भूयो भूत சேஷவாகனः. அற்புதமான ஒரு சேவை நாம் இரண்டாம் நாள் காலையில் இப்பொழுது அனுபவிக்க இருக்கின்றோம். முன்தினம் இரவு, அதாவது துவஜாரோகணம் முடிந்து அன்றைய தினம் மாலையில் பெரிய சேஷவாகனம் என்னும் உயர்ந்த சேஷவாகனத்தில், பெரிய சேஷவாகனத்தில் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சேவையை சேவித்தோம் அல்லவா? தற்பொழுது மறுதினம் காலை, இரண்டாம் நாள் காலையில் சின்ன சேஷவாகனத்தில் பெருமாள் எழுந்தருளப் போகிறான். சுவாமி, இது என்ன? ஏற்கனவே ஒருமுறை சேஷவாகனத்தில் சேவித்தாகிவிட்டதே. எந்த திவிதேசத்திலும் இதுபோன்று ஒரே வாகனத்தில் 2 முறை எழுந்தருளுவதாக தெரியவில்லையே. பல்லக்கு முதலான பொதுவான வாகனங்களில் பெருமானுடைய புறப்பாடு அடிக்கடி நடைபெறும். ஆனால் சேஷவாகனத்தில் 2 முறை இந்த திருமலையில் என்ன விசேஷம் என்னும் பொழுது அதற்கு நமக்கு புராணங்கள்
வெகு சுவாரஸ்யமான பதில் சொல்லுகின்றன. பெருமானோ சேஷதல்பத்தில் சேஷ பரியங்கம் என்னும் ஆதிசேஷனாகிற படுக்கையில் படுத்திருப்பவன். சேஷே சயனசீலஸ்ய, அடுத்தது அவன் வசிப்பது எங்கே? சேஷாச்சல நிவாசினஹா, சேஷாச்சலம் என்னும் உயர்ந்த இந்த மலையின் மீது வசிப்பவன். அது தவிர அந்த சேஷனாம் அனந்தாழ்வான் ஒரு கணம் கூட பெருமானுடைய கைங்கரியத்தை தான் விட்டுக் கொடுக்க மாட்டான். எப்பொழுதும் பெருமானிடத்தில் தன்னுடைய கைங்கரியத்தை செய்து கொண்டே இருப்பதினாலே அவனுக்கு ஆதி சேஷன், ஆதி சேஷன் என்பதாக பெயர். ஆகையால் சேஷத்தில் படுத்திருப்பவன், சேஷாச்சலத்தில் வசிப்பவன், ஆதிசேஷனால் எப்பொழுதும் தொழப்படுபவன், அத்தகைய பெருமானுக்கு மறுபடியும் ஒரு முறை சேஷவாகனம் என்னும் உற்சவம் நடைபெறுகிறது. இது அவனுடைய பிரியத்தை காண்பிக்கிறது. ஒருவேளை ஆதிசேஷன் என்னும் அனந்தாழ்வான் மட்டும்தான் பெருமானுக்கு இது போன்ற கைங்கரியங்களை செய்ய முடியுமோ? நம்மை போன்ற சிறிய ஜீவர்கள், நம்மை போன்ற சாமானிய ஜீவர்கள் பெருமானுக்கு இது போன்ற கைங்கரியங்களை செய்ய முடியுமோ என்னும் எண்ணம் நமக்குள்ளே உண்டாகலாம். அதற்கு பரிகாரமாகத்தான் ஸ்ரீனிவாசன் இது போன்று 2 சேஷ வாகனங்களில் சேவை சாதிக்கிறானோ என்று எண்ண தோன்றுகிறது. பெரிய சேஷன் என்றால் பெரும் திருவுடம்பை உடையவனாக நித்தியசூரிகளில் தலை சிறந்தவனாக விளங்கும் ஆதிசேஷன் பெரிய சேஷ வாகனம். நாமோ சிறியவர்கள். நீச்சனேன் நிறை ஒன்றிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் என்பார் ஆழ்வார். அதுபோன்று நாம் மிகவும் நீச்சர்கள், மிகவும் சிறியவர்கள், எளியவர்கள். அத்தகைய நமக்கு ஸ்ரீனிவாசனுடைய கைங்கரியம் கிடைக்குமா என்றால், ஆதிசேஷனான அனந்தாழ்வான் பெரிய சேஷன் என்றால் நாம ஜீவர்களாகிய நாமும் சேஷர்கள் தானே. ஆகையால் ஜீவர்களாகிய நமக்கும் இந்த கைங்கரியம் உண்டு, இந்த திருவேங்கடமுடியானுடைய அனுபவம் உண்டு. இந்த அனுபவத்தை பெற்றிட வாருங்கள், இங்கே அனுபவிப்பதைப் போல பரமபதத்தில் அனுபவித்திடலாம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சிறிய சேஷவாகனத்தில் நம் பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சேவை சாதிக்கிறான் போலிருக்கிறது. द्वितीय दिवसे चाद्ये भूयो भूत சேஷவாகனஹ என்று 2ஆம் நாள் காலையும் சிறிய சேஷவாகனம் என்னும் இந்த மகோத்சவத்தை நாம் சேவிக்கிறோம். மலை முகடு மேல் வைத்து வாசுகியை சுற்றி தலை முகடு தானொரு கைப்பற்றி அலை முகட்டு அண்டம் போய் நீர் தெரிப்ப அன்று கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ற பிரான், பிண்டமாய் நின்ற பிரான். மலை முகடு மேல் வைத்து வாசுகியைச் சுற்றி தலை முகடு தானொரு கைப்பற்றி அலை முகட்டு அண்டம் போய் நீர் தெரிப்ப அன்று கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ற பிரான். முன்னொரு காலத்தில் சிகரத்தை உடைய மந்தர மலையை கூர்மமான ஆமை உருவெடுத்து தன்னுடைய முதுகின் மேலே வைத்து அதிலே வாசுகி நாகத்தை கடை கயிறாகச் சுற்றி அதன் தலைப்பாகத்தை தான் ஒரு கையாலே பற்றி கொண்டு அலையின் நீர்த்திவலைகள் அண்டத்தின் மேல் சென்று தெரிக்கும்படியாக கடலை கடைந்தவன் இந்த ஜகத்துக்கெல்லாம் மூல காரணமாக நின்ற எம்பெருமான். தாயே தந்தையே என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோராசையினால் வேயே பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்து அடைந்தேன் நல்கி ஆள் என்னை கொண்டருளே. இந்த சம்சார மண்டலம் அனைத்திலும் இருக்கக்கூடிய திருமலையப்பனுடைய அடியார்களை வருக வருக என இந்த பிரம்மோற்சவ உற்சவத்திலே வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து எம்பெருமான் தன்னை காட்டிக் கொடுக்கிறான். நேற்று பெரிய சேஷ வாகனம், இன்று சிறிய சேஷ வாகனம்.
பெத்த சேஷ வாகனம் சின்ன சேஷ வாகனம் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதே பெருமாள் ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறான். அப்போ எதுக்காக இன்னொரு தடவை சேஷ வாகனம் என்றால் இதற்கு பதில் ராமாயணத்திலே உள்ளது. ஆதிசேஷந்தானே லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணினார். அனந்தகா பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம். ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணினாரே, அந்த லக்ஷ்மணன் பெருமாளோடு 14 வருடங்கள் காட்டிலே சென்று கைங்கரியம் பண்ணினார். பெருமாள் ராவணனை வதம் பண்ணினான், அயோத்திக்கு எழுந்தருளினான். அயோத்தியிலே பட்டாபிஷேகம் நடந்தது. நடந்து முடிந்த பிறகும் பெருமாளுக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் நானே பண்ணுவேன் என்று தெரிவித்தான் இளையாழ்வாரான லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் யாரு? ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் பெருமாளுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும் என்று எம்பெருமானுடைய ராமாவதாரத்திலே ஆசைப்பட்டது பெரிய விஷயம் கிடையாது. அந்த எம்பெருமானே இப்பொழுது நமக்காக திருமலையப்பனாக சேவை சாதிக்க வேணும் என்பதற்காக திருமலைக்கு எழுந்தருளிய பொழுது ஆதிசேஷனும் நானும் 2 வாகனங்களாக, பெத்த சேஷ வாகனம் என்ன சின்ன சேஷ வாகனம் என்ன, 2 வாகனங்களாக தேவரீரை எழுந்தருளப் பண்ண வேண்டும் என்று பெருமாளிடத்திலே பிரார்த்தித்தான் போலும். அழகாக ரிக்வேதம் ஒன்றை தெரிவிக்கிறது. ரிக்வேதம் சம்சாரிகளை ஏழை என்று தெரிவிக்கிறது. ஏழைன்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏழைன்னா யார்? கையில் பணங்காசு இல்லாதவன் ஏழை, ஐஸ்வர்யம் இல்லாதவன் ஏழை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரிக்வேதம் என்ன தெரிவித்தது என்றால் எம்பெருமானை சேவிக்க பெறாதவன் ஏழை. அப்போது அபாரமாக ஐஸ்வர்யம் இருக்குது, அபாரமான பணம் இருக்குது, எங்கே திரும்பினாலும் அவருக்கு பூமியெல்லாம் இருக்குது. ஆனால் திருமலையிலே வந்து திருமலையப்பனை சேவிக்காவிட்டால் அவர் ஏழை என்று ரிக்வேதம் தெரிவிக்கிறது. அராயிகாணே விகடே கிரிம் கச்ச சதான்வே. அராயி அப்படின்னா கண்ணு தெரியா ஏழைன்னு அர்த்தம். கானே அப்படின்னா கண்ணு இல்லாதவன் அர்த்தம். இப்போ ஏழையே கண் இல்லாதவனே என்ன அர்த்தம்னா, என்ன ஐஸ்வர்யம் இருந்தாலும் திருமலையிலே வந்து திருமலையப்பனை சேவிக்காதவன் ஏழை. கானே கண்ணு தெரியாதவன் அப்படின்னு சொல்கிறாரேன்னா கண் படைத்த பிரயோஜனம் எம்பெருமானை சேவிப்பது. சின்ன சேஷ வாகனத்திலே திருவீதிகளிலே மாடவீதிகளிலே திருமலையப்பன் புறப்பாடு கண்டருள பல நாட்களாக, ஏன் பல நாட்கள், எவ்வளவோ மாதங்களாக இந்த எம்பெருமானை பிரம்மோற்சவத்திலே சேவிக்க முடியவில்லையே என்று துக்கத்திலே இருந்த அடியார்கள், வருத்தத்திலே இருந்த அடியார்கள் அத்துணை பேரும் இன்று திருமலைக்கு ஓடோடி வருகிறார்கள். அடியார்கள் மட்டுமல்ல, இந்த அடியார்களை பார்க்க வேணுமென்னு திருமலையப்பனும் வேகமாக ஆசையாக ஓடி வருகிறான். அப்போ பெருமாளை சேவிக்காத நாம் ஏழை என்றால் பெருமாளையும் கூட ஒரு வகையில் ஏழைன்னே சொல்லிடலாம். திருமலையப்பனை ஏழைன்னு சொல்லலாமான்னா 2 வருடங்களாக ஏதோ ஒரு கொரோனாங்கிற வியாதியில் அடியார்களை எம்பெருமான் சேவிக்கலையே. எம்பெருமானுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கணும். இதுக்காகத்தானே பரமபதம் விட்டு இங்கு வந்து திருமலையிலே சேவை சாதிக்கிறான். திருமலைக்கு நான் வந்ததே எதற்காக? என் அடியார்களோடு ஒரு மிடராக கலக்க வேணும் என்று. ஆக எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் இதோ சேவையாகிறது. என்றுமில்லாத ஆனந்தம் இன்று நமக்கு தெரிகிறது. காரணம், இதற்காக அல்லவோ நானும் காத்து கொண்டிருந்தேன் என்று திருமலையப்பன் தெரிவிக்கிறான். அராயிகாணே விகடே கிரிம். விகடே கிரிம் அப்படின்னா வேங்கடாச்சலம்னு அர்த்தம். திருமலையே தனக்கு இருப்பிடமாக கொண்ட, திருமலையே தனக்கு வாசஸ்தலமாக கொண்ட திருவேங்கடமுடையான் திருமலையப்பன். அந்த திருமலையப்பன் இருக்கக்கூடிய இந்த திருமலையை வேங்கடாச்சலத்தை கச்ச அடைவாயாக. இதை விட வேதம் எவ்வளவு சுலபமாக சொல்லவே முடியாது. எங்கே போகணும், எப்படி, யாரை சேவிக்கணும், இந்த தடுமாற்றம் ஒன்றும் வேண்டாம். ரிக்வேதம் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறது. என்ன ஐஸ்வர்யம் இருந்தாலும் பெருமாளை சேவிக்காத ஏழையே, கண்ணிருந்தும் எம்பெருமானை சேவிக்க பெறாத ஏழையே, சம்சாரியே, நீ இப்பொழுதே இங்கிருந்து திருமலை சென்று விடு. எதற்காக? எப்பொழுதும் திருமலைக்கு சென்று திருமலையிலே சேவை சாதிக்கக்கூடிய திருமலையப்பனை தியானம் பண்ணுவாயாக. சதான்வே எப்பொழுதும்
தியானம் பண்ணுவாயாக. இதோ எம்பெருமான் எழுந்தருள அந்த எம்பெருமானுக்கு ஸ்வாகதம் சொல்லுவா போலே வாத்தியங்கள் வாசிக்கிறார்கள். எவ்வளவு ஆனந்தம்! எம்பெருமான் எழுந்தருளுகிறான்னு சொன்னா சேவிக்க முடியுமா? சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நடக்குமா? எம்பெருமானுடைய சங்கல்பம் இருந்தால்தான் நமக்கு நடக்கும். ஆழ்வார் அதைத்தான் தெரிவிக்கிறார். தாயே தந்தையே என்றும் திருமங்கை ஆழ்வாருடைய பரமபோக்கியமான பாசுரம், ஆச்சரியமான பாசுரம். எம்பெருமானே, இது நாள் வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்களையே அனுபவித்தேன், உன்னை சேவிக்கணும்னு எனக்கு தெரியலையே. பெருமாள் சிரிக்கிறான். ஆழ்வீர், நாம் உமக்கு ஞானம் கொடுத்தாலோ நீரும் நம்மை சேவிப்பது. எம்பெருமானே, அந்த ஞானத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். நாயேன் வந்து அடைந்தேன். நாயேன்னு தெரிவிக்கிறார் தன்னை திருமங்கை ஆழ்வார். நாயன்னா ரொம்ப கீழே இருக்கிறவன் அர்த்தம். உடனே அந்த 4 கால் ஜந்துன்னு நினச்சி கொள்ளக்கூடாது. ரொம்ப நிகீனனானவன். என்ன காரணம்னா, பக்தி கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அடியேன் உன்னை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். நாயேன் வந்தடைந்தேன் நல்கி ஆள் என்னை அருளே. எம்பெருமானே, நீதான் கிருபை பண்ண வேணும். எப்படி ஆதிசேஷனுக்கு கிருபை பண்ணி ஆதிசேஷனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் நீ கொடுத்தாயோ, அதே போல அடியேனுக்கும் நீ அல்லவா கைங்கரியங்களை கொடுக்க வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்திலே பிரார்த்தித்தார். அப்போ எம்பெருமான் கேட்டான், ஆழ்வீர், இன்று நம்மை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீரே, இதற்கு முன்பு என்ன செய்தீர்? உடனே ஆழ்வார் தெரிவித்தார், தாயே தந்தையே என்னும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே. இந்த தாயார் என்ன, தந்தை என்ன, பத்தினி என்ன, பர்த்தா என்ன, பிள்ளைகள் என்ன, இவர்களெல்லாரும் ஆபாச பந்துக்கள். என்ன காரணம்? கோவிலுக்கு போகணும், பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறோம், ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துவிடுறது. பிரகிருதி சம்பந்தம், சம்சார சம்பந்தம் நம்ம விடுவதில்லையே. அதை தாண்டி உன்னை சேவிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறார் ஆழ்வார். தாயே தந்தையே என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும். சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய நாதன், எழுமலையின் நாதன். சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய நாதன், எழுமலையின் நாதன். உந்தனழகோ உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே. உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே. ஓம் நமோ சேஷவாகனாய, 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 ஓம் நமோ சேஷவாகனாய. சயனம் கொண்ட சேஷன் வாகனமாய் பயணம் செய்யும் மலையின் பெருமாளே, திருமலையின் பெருமாளே. சயனம் கொண்ட சேஷன் வாகனமாய் பயணம் செய்யும் திருமலையின் பெருமாளே. தனியனாய் முகையினியனாய் மலை பனியனும் குளிர் விழியனாய், தனியனாய் முகையினியனாய் மலை பனியனும் குளிர் விழியனாய். சந்திரன் உலவிடும் சுந்தர மாமலை மந்திர நாயகனே ஹரியே. சந்திரன் உலவிடும் சுந்தர மாமலை மந்திர நாயகனே ஹரியே. ஓம் நமோ சேஷவாகனாய, 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 ஓம் நமோ சேஷவாகனாய. சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன், எழுமலையின் நாதன். சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன், எழுமலையின் நாதன்.
முகம் ஐயன் தன்னிடை என்னும் சின்னஞ்சிறு வாகனமா பஞ்சனவே உந்தன் அரவணையாகிய சேஷனுமே எழிலாசனமா அஞ்சு தலை முகமையந்தன் இடை என்னும் சின்னஞ்சிறு வாகனமாம் பஞ்சனவே உந்தன் அரவணையாகிய சேஷனுமே எழிலாசனமாம் அணிமணியார பேரொழியே அணிமணியார பேரொழியே அஷ்டாட்சரமாம் வானொலியே ஓம் நமோ நாராயணாய 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 அணிமணியார பேரொழியே அஷ்டாட்சரமாம் வானொலியே பங்கய செந்நிறம் தாங்கிய தாளனே வந்தனமே பதமே பங்கய செந்நிறம் தாங்கிய தாளனே வந்தனமே பதமே ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன் உந்தனழகோ உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ கிழக்கு மாட வீதியிலிருந்து தெற்கு மாட வீதிக்கு திரும்பக்கூடிய அந்த முனையிலே எம்பெருமான் சேவை சாதிக்க ஜீயர் சுவாமிகள் திருமலையப்பனை மங்களாசாசனம் செய்கிறார்கள். திருமங்கையாழ்வார் அருளி செய்தார், நோயே பட்டு ஒழிந்தேன் எம்பெருமானே, உன்னை காண்பதோர் ஆசையினால் அடியேன் திருமலைக்கு வந்தேன். இது நாள் வரைக்கும் அடியேன் சம்சாரத்திலே அல்லவா அகப்பட்டு இருந்தேன். அந்த ஞானம் இல்லாமல் போனதே. இந்த ஆபாச பந்துக்களிடத்தில் அல்லவோ அடியேனும் சிக்கிக் கொண்டிருந்தேன். வலையிலே அகப்பட்ட மானை போலே அல்லவோ அடியேனும் இருந்தேன். ஆனால் எம்பெருமானே, உன்னுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே அடியேனுக்கு ஞானம் உண்டானது. வேயே பும்பொழில் சூழ் விரையார் திருவெங்கடவா நாயேன் வந்தடைந்தேன். இதோ பெரிய ஜீயர் சுவாமிகள் என்ன, சின்ன ஜீயர் சுவாமிகள் என்ன, அதிகாரிகள் என்ன, அனைவரும் திருமலையப்பனை சேவிக்கிறார்கள். காண கண் கோடி வேண்டும். அதைத்தான் திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரானில் தெரிவித்தார். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. சேவித்தால் திருமலையப்பனை சேவிக்கணும். அந்த கண்கள் கூட வேறு எதையும் திரும்பி பார்க்காது என்று ஆழ்வாருடைய உயர்ந்ததான அனுபவம். ஆழ்வார் அரங்கத்து எம்பெருமானை பாடியிருந்தாலும் ஒரு கால் திருப்பாணாழ்வார் திருமலையிலே நம்முடைய பெருமாளை சேவித்திருந்தால் அதே வார்த்தைகளை மீண்டும் அருளி செய்திருப்பார். என் அமுது, எனக்கு அமுதாக விளங்கக்கூடிய திருமலையப்பன், என் அமுதினை கண்ட கண்கள், என் திருமலையப்பனை சேவித்த கண்கள் மற்றொன்றினை காணாவே, வேறு எந்த பொருளையும் திரும்பிக் கூட பாராது என்று தெரிவிக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அழகான திருவடி சேவையாகிறது. இந்த உலகத்தில் நாம் பெருமாளை சேவித்தோம்னா எம்பெருமானுடைய திருவடிகளைத்தான் சேவிக்கணும். இன்றைக்கி பெத்த சேஷவாகனம், சின்ன சேஷவாகனம் பெருமாள் லக்ஷ்மணனோடு கிஷ்கிந்தையிலே இருக்கும் பொழுது சுக்ரீவன் பிராட்டியினுடைய ஆபரணங்களை கொண்டு வந்து காட்டினான் பெருமாளிடத்திலே. அப்போ பெருமாள் சொன்னான், லக்ஷ்மணா, இது பிராட்டி சீதையினுடைய ஆபரணங்களா என்று பாருன்னான். உடனே இளையாழ்வாரான லக்ஷ்மணன் என்ன தெரிவித்தான் தெரியுமா? நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே. அண்ணா, எனக்கு பிராட்டியினுடைய மற்றைய அணிகலன்கள் எதுவும் தெரியாது. அவள் திருவடிகளிலே சாத்தி கொண்டிருந்த நூபுரம் மட்டும் எனக்கு தெரியும். நான் அப்போ அதுலேருந்து என்ன தெரிகிறது? பெருமாளை சேவிக்க என்றாலும் பிராட்டியை சேவிக்க வேண்டும் என்றாலும் திருவடிகளை அல்லவோ சேவிக்க வேணும். குழந்தை
ஒரு தாயாருடைய அவயவங்கள் எல்லாமே போக்கியமாக இருந்தாலும் தாயாருடைய திருமுலை தடத்திலே வாய் வைக்குமா போலே சம்சாரிகளான நமக்கு எம்பெருமானுடைய திருவடிகளே கதி. அந்த திருவடிகள் தானே நம்மை காப்பாற்ற வேணும். அந்த திருவடிகள் தானே நமக்கு உபாயமாக, அந்த திருவடிகளே நமக்கு உபேயமாக இருக்கிறது. அதைத்தான் திருமங்கை ஆழ்வார் தெரிவித்தார். வேயை பூம்பொழில் சூழ் விரையார் திருவெங்கடவா நாயேன் வந்து அடைந்தேன். அடியேன் வந்துவிட்டேன். ஞானம் இருக்கா தெரியாது, அனுஷ்டானம் இருக்கா தெரியாது, பக்தி உண்டா தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும்னா. ஆழ்வார் இப்படி சொன்ன உடனே எம்பெருமான் கேட்டான், ஆழ்வீர் உமக்கு என்ன தெரியும்னா? உடனே ஆழ்வார் சொன்னார், நல்கி ஆள் என்னை கொண்டருளே, நீ என்னை கைவிட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். எவ்வளவு நம்பிக்கை ஆழ்வாருக்கு எம்பெருமான் இடத்துல. அடியானிடத்துல எதுவும் கிடையாது, ஆனால் அடியானை நீ கைவிட மாட்டாய் என்னார். இதுக்கு ஒரு உதாரணம் இன்றைய வாகனத்தோடு சேர்ந்தது. சேஷன் என்றால் ஆதிசேஷன். ஆதிசேஷன் தானே லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணினார். பெருமாள் காட்டுக்கு கிளம்புறான். 14 வருஷம் காட்டில் இருக்கணும். லக்ஷ்மணா போயிட்டு வரேன்னு சொன்னான் பெருமாள். உடனே லக்ஷ்மணன் இளையாழ்வார் என்ன சொன்னார்? அண்ணா, உம்மை விட்டு நாம் ஒரு நாளும் பிரிந்து இருக்க மாட்டோம். அப்போ பெருமாள் கேட்டான், லக்ஷ்மணா என்னோடு வந்து நீ என்ன செய்ய போகிறாய்? அப்போதான் இளையாழ்வார் லக்ஷ்மணன் கூறினாராம், பவாம்ஸ்து சகவை தேஹ்யா கிரிசானுஷுரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே. நான் தேவரீருக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும். அந்த ஆதிசேஷனே இன்று 5 தலை வாசுகியாக, எம்பெருமான் கீதையில் தெரிவிக்கிறானே, நான் சர்ப்பங்களிலே வாசுகியாக இருக்கிறேன்னு தெரிவிக்கிறான். அந்த எம்பெருமான், அந்த ஆதிசேஷனே இன்று 5 தலை வாசுகியாக சேவை சாதிக்க, இங்கு எம்பெருமான் 5 தலை சேஷன் இடத்திலே எம்பெருமான் மட்டும் இன்று சேவை. பெத்த சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவியோடு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் சின்ன சேஷ வாகனத்திலே தான் மட்டும் சேவை சாதிக்கிறான். என்ன காரணம் என்னால், எம்பெருமானை சேவித்தால் பிராட்டியை சேவித்தது போலேதானே. காந்தஸ்தே புருஷோத்தமாக பணிபதிகி செய்யா ஆசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரகா யவனிகா மாயா ஜெகன்மோகினி என்று ஆள வந்தார். ஆச்சாரியர்களிலேயே உயர்ந்தவனாக விளங்கக்கூடியவர், யமுனை துறைவர் என்று அவருக்கு திருநாமம். அவர் அருளி செய்தார் காந்தஸ்தே புருஷோத்தமகா என்று. பிராட்டி எம்பெருமானே உனக்கு மிகவும் பிடித்தவளாக இருக்கிறாள். கிடையாது, பிராட்டியே எம்பெருமான் உனக்கு மிகவும் பிடித்தவனாக இருக்கிறான். அனன்யாகி ராகவேணாம் பாஸ்கரேண பிரபாயுதா. எப்படி சூரியனிடத்திலிருந்து கிரணங்களை பிரிக்க முடியாதோ அதே போல என்னிடத்திலிருந்து பிராட்டியை பிரிக்க முடியாது என்று தெரிவித்த எம்பெருமான் அல்லவா இன்று இந்த சிறிய சேஷ வாகனத்திலே சேவை சாதிக்கிறான். என்ன அழகான சாத்துப்படி! எம்பெருமானுக்கு அலங்காரம் என்று கூறுவது வழக்கம் கிடையாது, சாற்றுப்படி என்று கூறுவார்கள். காரணம், யாருக்கு அழகு சேர்ப்பது? அழகு இல்லாதவனுக்கு அழகு செய்யலாம். அழகே வடிவெடுத்தவனான எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு அந்த எம்பெருமானுக்கு சாத்துப்படி என்றால், அந்த எம்பெருமானுக்கு சாத்தப்பட்ட பூமாலைகள் உண்டே, அந்த பூமாலைகள் என்ன பாக்கியம் செய்தனவோ. இதோ கஜேந்திராழ்வான், இவன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், தாமரையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தடாகத்துக்குள்ளே நுழைந்தானே. என்ன வருத்தப்பட்டான் தெரியுமா? கஜேந்திராழ்வான் வருத்தப்பட்டான், எம்பெருமானே இந்த தாமரை புஷ்பத்தை உனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் இருக்க இந்த முதலை என்னை பிடித்து கொண்டதே என்று வருத்தப்பட்டான். ஆனால் எம்பெருமான் சாத்தி கொண்ட இந்த புஷ்பங்களெல்லாம் எத்தனை ஜென்மாக்களிலே தவம் இருந்து 2022 பிரம்மோற்சவத்திலே சின்னசேஷ வாகனத்திலே திருவேங்கடமுடையானுடைய திருமேனியிலே நாமம் சேர வேண்டும் என்று எத்தனை யுகங்களாக தவம் பண்ணி இருக்க வேண்டும். பேரு கிடைத்தது இந்த புஷ்பங்களுக்கு. அதனாலதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் பக்தியுடன் படைக்கும் திருமலை திருப்பதி ஸ்ரீவாரி வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள் காலை வேளையில் தெற்கு மாட வீதியில் தன் திருவுலாவை அமைத்தருளுகின்றான் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான். இந்த 2ஆம் நாள் காலை வேளையில்
ஆஸ்தான ஜீய சுவாமிகள் தலைமையில் வைணவ கோஷ்டியினர் இன்று காலையும் இரவு ஹம்ச வாகனத்திலும் பூதத்தார் அருளிச் செய்த 2ஆம் திருவந்தாதி சேவிக்கப்படுகின்றது. 2ஆம் திருவந்தாதியில் முதல் பாசுரம், அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு திரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான். 5 சிரசுகள் கொண்ட சின்னசேஷ வாகனத்திலே பகவான் இந்த நிலையில்தான் அமைந்தருளிருக்கின்றான் என்ற ஒரு சிந்தையினிலே செய்தி அமைகின்றது. அன்பே தகழியா, அன்பு அகலாகிறது, ஆர்வம் நெய்யாகிறது. பகவத் விஷயத்தில் உதிக்கும் இனிமையாலே உருகும் நெஞ்சமே இடுதிரியாகிறது. இதனைக் கொண்டு என் ஆத்மாவும் உருகுகிறது. ஞானம் என்னும் சுடர் விளக்கை ஏற்றினேன். ஞானத்தைக் கொடுக்கும் இந்த தமிழ் மாலையை ஸ்ரீமன் நாராயணனுக்கு விரும்பி சமர்ப்பிக்கின்றேன் என்பது முதல் பாசுரம். இந்த ஞான நிலையில்தான், இந்த யோக நிலையில்தான், ஒரு நரசிம்ம யோக நிலையில்தான் சின்னசேஷ வாகனத்திலே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் இந்த ஞானத்திற்கு ஞானத்தை போதிக்கும் அற்புதமான நிலையிலே அமைந்தருளி இருக்கின்றார். శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద సాలగ్రామధర గోవింద సహస్రనామ గోవింద గోవింద హరి గోవింద
அன்பே தகிலியா என்று அருளிச் செய்த பாசுரம். இது ஒரு யோக நிலையை குறிக்கின்ற பாசுரமாகவே பூதத்தாழ்வார் அருளிச் செய்திருக்கின்றார். குண்டலினி யோகத்தில் மூலாதாரத்தில் ஒரு நாகம் படுத்திருக்கும் என்று சொல்வார்கள். நாகம் என்பது ஒரு சின்னமல்ல, அது ஒரு பாவம். அந்த மூலாதாரத்திலே இருக்கின்ற நாகத்தை தட்டி எழுப்ப வேண்டும். அந்த யோகனையிலே மூலாதார சுவாதிஷ்டானம் என்று புறப்பட்டு அது சகஸ்ர தலத்திற்கு செல்கிறது. ஆதாரங்கள் 6 எனினும் 7வது சகஸ்ரதலம். ஆகையினால்தான் இதனை அறிவிக்கின்ற விதத்திலே பஞ்சபூதங்களை தன்னுடன் சாட்சியாக கொண்டு அதனையே இந்த பாருக்கு அறிவிக்கின்ற வகையிலே பஞ்சபூதங்களும் வெளியிலும் உள்ளன, ஒரு மனிதனின் உள்ளேயும் உள்ளன. இந்த பஞ்ச என்ற 5 சிரசுகள் கொண்ட சேஷன் வாகனத்திலே பகவான் யோக நிலையிலே அமைந்தருளி இருக்கின்றான். அந்த நிலையை பார்க்கின்ற வகையிலே முதுகுத்தண்டு நேராக நிமிர்ந்து தன் முகத்தில் இருக்கும் அற்புதமான செந்தாமரை கண்களை இமையோடு மூடி இடது கால் மீது வலது காலை அமைத்து இடது கரம் மீது வலது கரத்தை வைத்து காண்பிக்கின்ற இந்த யோக நிலைதான் இந்த இடு திரு சிந்தை. அவ்வாறு அமைகின்ற பொழுது பாசுரத்திலே தெரிகின்ற இனிமையாலே உருகும் நெஞ்சம் இடுதிரியாகிறது. ஏற்கனவே ஒரு அகல் இருக்கிறது, அதில் ஆர்வம் நெய்யாக இருக்கிறது. இனிமையாலே உருகும் நெஞ்சம் இடுதிரியாகிறது. இன்னும் என்ன வேண்டும்? விளக்கேற்ற வேண்டும். இதனை கொண்டு ஆழ்வார் சொல்வது என் ஆத்மாவும் உருகுகிறது. எவ்வாறு உருகும் என்றால், இந்த ஞானத்திரியை ஏற்றி அது மேலே சென்ற பிறகு உள்ளம் உருகுகிறது, உடலும் உருகுகிறது. ஞானம் என்னும் சுடர் விளக்கை ஏற்றினேன் என்கிறார் போதத்தாழ்வார். ஞானம் என்பது ஒரு சுடர் விளக்கு. அந்த சுடர் விளக்கு தான் ஒரு ஜோதிமயமாக, பொதுவாகவே நெருப்பு, அதாவது ஜுவாலை, சுடர். இந்த சுடரில்தான் தெய்வம் சூட்சுமமாக அமைந்திருக்கிறது. அந்த சுடர்தான் சிந்தையிலே அமையவிருக்கின்றது. ஞானம் என்னும் சுடர் விளக்கை ஏற்றினேன் என்கிறார். ஏற்றுவது என்பது மிக அழகான பதச்சொற்கள். அது பூதத்தாழ்வாரின் அருளிச் செயல். அற்புதமான ஏற்றினேன் என்றால், சுடர் விளக்கை ஒரு அகலில் வெளிப்புறத்தில் நெய்யை விட்டு ஏற்றுவதல்ல. அகல் என்பது மனமாக இருக்க வேண்டும். அந்த அகலிலே ஆர்வம் இருக்க வேண்டும். பகவத் பத்ததியிலே வைராக்கியமும் ஆர்வமும் இல்லை என்றால் பகவானின் தரிசனத்தை பெற்றிட இயலாது. ஆக சுடர் விளக்கு ஏற்றினேன், ஏற்றுகின்றார் அவர். சுடர் விளக்கை ஏற்றினால்தான் 7 மலையை ஏறி வருகின்ற பக்தனுக்கு அந்த 7 மலையானும் தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற சம்பவங்களை வாங்கி உள்வாங்கி நம்மை மேலே ஏற்றுகிறான். ஞானத்தை கொடுக்கும் தமிழ் மாலை என்பது இறுதி வரி. இந்த தமிழ் என்ற சொல்லே ஞானத்தை கொடுக்குமாம்.
அதிலும் திருமாலை போற்றுகின்ற அருளிச் செய்ததிலே தமிழ் மாலை யாருக்கு அதை கொடுத்தார் ஆழ்வார் என்றால் நாராயணனுக்கு விரும்பி சமர்ப்பிக்கின்றேன். இந்த நிலையில்தான் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் தெற்கு மாட வீதியிலே அருள் உலாவை அமைத்தருளுகின்றார். இந்த தெற்கு மாட வீதியில்தான் ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பிகளின் திருச்சன்னதி உள்ளது. ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பிகள் பகவத் ராமானுஜரின் அம்மான், அதாவது மாமன் ஆவார். அதை பற்றி பிறகு சிந்திக்கலாம். 2ஆம் நாள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சில துளி சிந்தனைகள். அனைத்துமே 2ஆக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதில் உடல் உயிர் அது 2ஆக இருக்கிறது. இரவு பகல், இளமை முதுமை, வரவு செலவு, ஆரம்பம் முடிவு, உறவு பகை, நண்பர் எதிரி, ஏழை செல்வம், மலை மடு, குளிர்ச்சி வெப்பம், புகழ் இகழ், பிறப்பு இறப்பு, சந்திரன் சூரியன், காலை மாலை, தூக்கம் விழிப்பு, பணம் குணம், சுகம் சோகம், என் எழுத்து, என்னும் எழுத்தும் கண்ணனத் தகும் என்கிறார் திருவள்ளுவர். ஆண் பெண், பாபம் புண்ணியம், வானம் பூமி ஆக 2 இதற்கு மேல் இருப்பதனால்தான் இந்த 2ஆம் திருவிழாவிலே பிரம்மோற்சவத்திலே 2ஆம் நாள் காலை சின்ன சேஷம், அதாவது சிறிய நாகம், சின்ன சேஷ வாகனத்திலே பெத்த பெருமாள் ஞான நிலையிலே எழுந்தருளி இருக்கின்றார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18 அத்தியாயங்களும் யோகத்தை பற்றி கூறுகின்றன, ஞானத்தை பற்றி கூறுகின்றன. அதே போன்று பதஞ்சலி யோகமும் அந்த யோகத்தை குறித்தும் ஞானத்தை பற்றியும் மிக அழகாக தெளிவாக தெரிவிக்கின்றன. 2ஆம் திருவந்தாதியில் 60ஆம் பாசுரம், ஓருருவ வல்லை ஒளியுருவம் நின்னுருவம் ஈருருவன் என்பார் இருநிலத்தார். श्रीराजगोपाल चिरकीर्तिजाला, श्रीराजगोपाल चिरकीर्तिजाला, कारुण्यगुणशील कल्याणलोला, कारुण्यगुणशील कल्याणलोला, श्रीराजगो వెంకటేశాయ. ఈరోజు మనందరికీ చాలా ఆనందదాయకం. తిరుమల శ్రీ వెంకటేశ్వర స్వామి వారి బ్రహ్మోత్సవాలలో భాగంగా ఈరోజు 2వ రోజు ఉదయం సాక్షాత్తు రాజాదిరాజు వెంకటేశ్వర స్వామి వారు చిన్నశేషుడిపై శంకు చక్రాలతో మనందరినీ తన చల్లని కరుణా కటాక్ష వీక్షణాలతో ఆశీర్వదిస్తూ ముందుకు సాగుతున్నారు. ఈ సందర్భంగా యావత్ ప్రపంచాన్ని అంతటికీ కూడా తమ సందేశాన్ని అందించడానికి మనతో సిద్ధంగా ఉన్నారు తిరుమల తిరుపతి దేవస్థానముల పాలక మండలి అధ్యక్షులు శ్రీ వైవి సుబ్బారెడ్డి గారు. వారి సందేశాన్ని విందాం, ఆనందిద్దాం. ఓం నమో వెంకటేశాయ. తిరుమల తిరుపతి దేవస్థానం వారి ఆధ్వర్యంలో శ్రీ కలియుగ ప్రత్యక్ష దైవం శ్రీ వెంకటేశ్వర స్వామి వారి సాలకట్ల బ్రహ్మోత్సవాలు వైభవంగా నిన్న ప్రారంభించుకోవడం జరిగింది. నిన్నటి నుంచి 26వ తారీఖు నుంచి 5వ తారీఖు వరకు స్వామివారి సాలకట్ల బ్రహ్మోత్సవాలు వైభవంగా 4 మాడా వీధుల్లో భక్తుల సమక్షంలో జరపడానికి మేము అన్ని ఏర్పాట్లు చేస్తున్నాం. ఎందుకంటే కరోనా వల్ల 2 సంవత్సరాల్లో ఏకాంతంగా నిర్వహించినందువల్ల భక్తులు వీక్షించలేకపోయారు. ఈ సంవత్సరం వైభవంగా భక్తుల సమక్షంలో 4 మాడా వీధుల్లో స్వామివారి వాహన సేవలు జరిగే విధంగా నిన్న ప్రారంభించుకోవడం జరిగింది.
నిన్న ప్రారంభించిన రోజు 26వ తారీఖు పెద్ద శేషవాహనంపై స్వామివారి ఉత్సవం జరిగింది. ఈరోజు రెండో రోజు బ్రహ్మోత్సవాలు. స్వామివారి చిన్న శేషవాహనంపై ప్రజలకి దర్శనమిచ్చే కార్యక్రమం జరుగుతుంది. అదేవిధంగా ఈరోజు సాయంకాలం కూడా హంసవాహనంపై స్వామివారు భక్తులకు దర్శనమిచ్చే కార్యక్రమం జరుగుతుంది. కావున ఇక్కడ స్వామివారి బ్రహ్మోత్సవాలు ప్రత్యక్షంగా వీక్షే భక్తులు కానివ్వండి, లేదా ఇక్కడికి రాలేకపోయిన వాళ్ళు, ప్రపంచవ్యాప్తంగా ఉన్న భక్తులు టీవీల్లో స్వామివారి బ్రహ్మోత్సవాలు వీక్షించి స్వామివారి పుణ్యానికి ఇది ప్రాప్తులు కావాలని చెప్పి కోరుకుంటూ ఉన్నాం. భక్తుల కోసం అన్ని టీవీ ఛానల్స్కి శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్ ద్వారా తిరుమల తిరుపతి దేవస్థానం వారు వాళ్ళకి కావాల్సిన కంటెంట్ మొత్తం లైవ్గా రిలీజ్ చేస్తున్నారు. కాబట్టి భక్తులు దేశంలో కానీ ప్రపంచంలో కానీ ఏ మూలన్నా కూడా ఈ ఛానల్స్ ద్వారా కానీ లేదా యూట్యూబ్ ద్వారా కానీ వీక్షించే అవకాశం ఉంటుందని చెప్పి ఈ సందర్భంగా తెలియజేసుకుంటున్నాను. అదేవిధంగా నిన్న బ్రహ్మోత్సవాలు ప్రారంభం సందర్భంగా సాంప్రదాయం ప్రకారం గౌరవ ముఖ్యమంత్రి, ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్ర ముఖ్యమంత్రి జగన్మోహన్ రెడ్డి గారు స్వామివారికి పట్టు వస్త్రాలు సమర్పించే కార్యక్రమం కూడా నిన్న వైభవంగా జరుపుకోవడం జరిగింది. అదేవిధంగా స్వామివారి దర్శనం చేసుకున్నాక ఈరోజు ఉదయం కూడా ముఖ్యమంత్రి జగన్మోహన్ రెడ్డి గారు స్వామివారి దర్శనం చేసుకున్న తర్వాత కొత్తగా నిర్మింపబడిన స్వామివారి పరకామణి భవనం 23 కోట్ల రూపాయలతో దాతల సహకారంతో నిర్మించడం జరిగింది. దాన్ని కూడా ప్రారంభించుకోవడం జరిగింది. అదేవిధంగా ఒక భక్తుల వసతి సౌకర్యం కోసం నిర్మించిన ఒక గెస్ట్ హౌస్ కూడా దాతల సహకారంతో నిర్మించిన గెస్ట్ హౌస్ కూడా ముఖ్యమంత్రి గారి చేతుల మీదుగా ప్రారంభించుకోవడం జరిగింది. అదేవిధంగా ఈరోజు రెండో రోజు బ్రహ్మోత్సవాల్లో కూడా భక్తులు వేలాది మంది ఈ వాహన సేవ కార్యక్రమంలో పాల్గొంటున్నారు. భక్తులందరూ కూడా తిరుమల తిరుపతి దేవస్థానం 7 రోజులు ఈ రెండో రోజు మిగతా 7 రోజులకు కూడా అన్ని ఏర్పాట్లు బ్రహ్మాండంగా తిరుమలలో ఏర్పాటు చేయడం జరుగుతుంది. కాబట్టి భక్తులందరూ ఆ ఏర్పాట్లు వినియోగించుకొని స్వామివారి వాహన సేవల్లో స్వామివారి దర్శనానికి ప్రాప్తులు కావాలని చెప్పి కోరుకుంటూ ఉన్నాం. అన్ని దర్శనాల బదులు సర్వదర్శనం మాత్రం మార్నింగ్ నుంచి సాయంకాలం దాకా వాహన సేవ జరిగేటప్పుడు కూడా జరుగుతుంటుంది. కాబట్టి అందరికీ ఉచితంగానే దర్శనం చేసే కార్యక్రమం బ్రహ్మోత్సవాల సందర్భంగా ప్రత్యేకంగా ఏర్పాట్లు చేశామని చెప్పి ఈరోజు రెండో రోజు కూడా అదేవిధంగా దర్శన ఏర్పాట్లు జరుగుతున్నాయని చెప్పి తెలియజేసుకుంటాం. ఓం నమో వెంకటేశాయ. श्रीराजगोपाल चिरकीर्तिजाला, श्रीराजगोपाल चिरकीर्तिजाला, कारुण्यगुणशील कल्याणलोला, कारुण्यगुणशील कल्याणलोला, श्रीराजगोपाल चिरकीर्तिजाला. गोवर्धनोद्धार गोपकुमार, गोवर्धनोद्धार गोपकुमार, भावज समरूप बहुल प्रताप, भावज समरूप बहुल प्रताप, नंद गोपकुमार नवनीत चोरा, नंद गोपकुमार नवनीत चोरा, चंदन मंदार समकीर्तिहारा, श्रीराजगोपाल चिरकीर्तिजाला, कारुण्य गुणशील कल्याणलोला. करुणारसापांग गरुड तुरंग,
करुणारसापाङ्ग गरुडतुरङ्ग परमवचो वेद्य भवरोगवैद्य परमवचो वेद्य भवरोगवैद्य दक्षिणद्वारकास्थलकृतलीला दक्षिणद्वारकास्थलकृतलीला रक्षिम्पगदवय्य राधिकलोला श्रीराजगोपाल चिरकीर्तिजाला कारुण्यगुणशील कल्याणलोला విజయంబు పాలించు విజయ సహాయ విజయంబు పాలించు విజయ సహాయ విజయ రాఘవు నేలు వేల్పులరాయ విజయ రాఘవు నేలు వేల్పులరాయ నీ పాద పద్మములు నెరనమ్మినాడా నీ పాద పద్మములు నెరనమ్మినాడా చేపట్టి నన్ను కటాక్షించి రక్షించు శ్రీరాజగోపాల చిరకీర్తిజాల శ్రీరాజగోపాల చిరకీర్తిజాల. மேற்கு மாட வீதியிலே மேன்மை மிகு மேலவரான திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் சின்னசேஷ வாகனத்தில் 2 என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தோம். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த பிரம்மோற்சவம் அமைந்தருளியது. இன்றைய நாள் 2ஆம் நாள் வாகனம். ஓர் உருவனல்லை ஒளியுருவம் நின் உருவம் ஈருருவன் என்பர் இருநிலத்தார். 2 உருவங்கள். கர்ப்பகிரகத்திலே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் ஒன்று. வாகன சேவையிலே எழுந்தருளியிருக்கின்றவன் மலையப்ப சுவாமி. ஈருருவம் என்பார். ஈருருவமும் ஓர் உருவமே என்று சொல்கிறது. 67வது பாசுரம். உருநோய் வினை 2ம் ஓட்டுவித்து. மனிதனுக்குள்ள நோய் உருநோய், வினை 2ம் ஓட்டுவித்து. அந்த வினைகள் என்ன? பாபம் புண்ணியம் ஆகிய 2 வினைகள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். 71வது பாசுரத்தில் 2ஆம் திருவந்தாதி. தீவா அறைவனை மேல் தோன்றல் திசை அளப்பான். திசைகளை அளப்பவன் அவன். திசைகளுக்கு திருவருள் புரிபவன் அவன். அவன்தான் அனைத்தையும் அசைக்கிறான். அவன்தான் அனைத்தையும் ஆட்டுவிக்கிறான். இந்த நடன மங்கைகளைப் போல. 74வது பாசுரம். யானே இருந்தமிழ் நன்மாலை இணை அடிக்கே சொன்னேன். அந்த அடி, திருவடி, பதகமலம் என்ற சொற்கள் உண்டு. இணையடிக்கே சொன்னேன். பெருந்தமிழ் வல்லேன் பெரிது. நான் தமிழால் வல்லவனாகிவிட்டேன். தமிழ் மொழியிலான நல்ல பாசுரங்களை உனது திருப்பாதங்களில் சமர்ப்பிக்க முடிகிறது. பெருமை பெற்ற தமிழ் மொழியில் நான் வல்லவனாயிருப்பது உனது அருள் அல்லவா? எந்த மொழியானாலும் அந்த மொழியில் ஒருவர் வல்லவனாக இருப்பதும், வளமை பொருந்திய சொற்களை பிரபாகிப்பதும், காவியமாக எழுதுவதும் மொழிக்கு பேதமில்லை. அனைத்து மொழிகளையும் அறிந்தவன்தான் சின்னசேஷ வாகனத்திலே எழுந்தருளியிருக்கின்றான்.
85வது பாசுரம். அமுதென்றும் தேனென்றும் ஆழியான் என்றும் அமுது அன்று கொண்டு வந்தான் என்றும். அவனே அமுதம், அவனே தேன். தேன் அற்புதமானது, அமுதம் அதைவிட அற்புதமானது. ஆழியான், திருவாழியான் பகவானை பார்க்கின்ற போது ஆழிகளை பற்றி அடுத்து நாம் சிந்திப்போம். அமுது அன்று கொண்டு வந்தானை, இன்று கொண்டு வந்தான் என்றால் அது திருப்பார்கடல் வைபவத்தின் போது என்பது தெள்ளத் தெளிவாக அடியார் பெருமக்கள் அறிவர். 96வது பாசுரம். அத்தியூரான் புல்லை ஊர்வான். புல் என்றால் கருடன் என்று கூட கொள்ளலாம். புல்லை ஊர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான். இங்கே துயில்கின்ற நிலையை 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் எடுத்து காட்டுகின்றார். துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான், முத்தி மறையாவான், மாக்கடல் நஞ்சுண்டான், தனக்கும் இறையாவான் எங்கள் பெறான். மிக அற்புதமான பாசுரங்கள் அனைத்துமே 2 வருகிறது. கருட வாகனத்தை கொண்டவன் அழகிய மாணிக்கங்களையும் பழத்திலிருந்து பொறிகளையும் வெளிப்படுத்தும் அனந்தாழ்வான் மேல் சயனித்திருப்பவன். காருகாபத்தியம், தட்சிணாகினி, ஆகவனி, இதுதான் அந்த 3 அக்னிகள். ஆராதிக்கப்படும் வேதம் பார்க்கடலில் தோன்றிய விஷத்தை உட்கொண்ட சிவனுக்கும் சுவாமியான எம்பிரான் அத்திகிரியில் அருள் பெறுகின்றான் என்று சொல்லி 100வது பாசுரம். மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா வியன்துழாய்க் கண்ணியனே, மேலால் விளவெண்காய் கன்றறிவான் விட்டவனே என்றது அளவென்றால் யானுடைய அன்பு. இதில் முதல் பாசுரத்திலே வையம் தகலியா என்ற வை என்ற சொல்லிலிருந்து 100வது பாசுரத்திலே அதில் வை என்றே முடியும் பொய்கை ஆழ்வாரில். இங்கே 2ஆம் திருவந்தாதியில் அன்பே தகலியா என்று ஆரம்பித்து அவனென்றால் யானுடைய அன்பு என்று அற்புதமாக முடிகிறது. அந்த அன்புதான் தெய்வம். அந்த அன்புதான் சின்னசேஷ வாகனத்திலே வெங்கடத்தான் மா கடலான் மற்றும் நினைப்பரிய நீள் அரங்கத்து உள்ளான் எனை பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன்னொரு நாள் மாவாய் பிளந்த மகன். ஆழ்வார்களிலே 2வது ஆழ்வாராக அவதாரம் பண்ணியவர், பூதத்தாழ்வார் என்று கொண்டாடப்படக்கூடியவர். அவர் அருளிச் செய்த பிரபந்தம் 2ஆம் திருவந்தாதி. அந்தாதி திருவந்தாதி. 2வது ஆழ்வார் அருளிச் செய்தமையாலே அது 2ஆம் திருவந்தாதி என்று கொண்டாடப்படுகிறது. அந்த 2ஆம் திருவந்தாதியிலே பூதத்தாழ்வார் திருமலையப்பனை கொண்டாடி பாடினார். மனத்து உள்ளான் வேங்கடத்தான். மனத்துள்ளான் அப்படின்னா யாரு? என் மனதிலே உள்ளவன். என் மனதிலே உள்ளவன் யார் தெரியுமா? வேங்கடத்தான், திருமலையிலே எழுந்தருளி அடியார்களுக்கு சேவை சாதிக்கக்கூடிய திருமலையப்பன். நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். இதோ என்ன அழகான ஒரு நாட்டியம் இங்கு நாம் பார்க்கிறோம். எம்பெருமானுடைய அவதாரங்களிலே பல லீலைகள், அதிலே ஒரு லீலையை இங்கு இவர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். அந்த எம்பெருமானுடைய பரமபோக்கியமான சிவந்ததான திருவடிகளை நாம் சேவிக்கிறோம். இந்த திருவடிகளை நமக்கு காட்டி கொடுக்க வேணும் என்றல்லவோ எம்பெருமானும் தான் இருக்கும் பரமபதத்தை விட்டு இங்கு வந்து சேர்ந்தான். அதைத்தான் பூதத்தாழ்வார் தெரிவித்தார். வேங்கடத்தான். வேங்கடம் என்றால் நம்முடைய பாவங்களை போக்குபவன் வேங்கடவன். நாம் பண்ணிய பாவங்கள் எவ்வளவு? அனாதிகாலம். அனாதிகாலம் பாவம் பண்ணிய நம்மை நம்முடைய அஞ்ஞானத்திலிருந்து விலக்கி
பாவங்களிலிருந்து போக்கி தன்னையும் காட்டிக் கொடுக்கிறான். காட்டிக் கொடுத்து நம்முடைய மனதிலே வந்து தங்கி விடுகிறான். இதைத்தான் ஆழ்வார் தெரிவித்தார். மனத்து உள்ளான். அவன் யாரு? வேங்கடத்தான். அந்த எம்பெருமான் யாரு? மாகடலான். பரந்ததான, அகன்றதான, விரிந்ததான திருப்பார்கடலிலே பள்ளி கொண்ட எம்பெருமான் அவனல்லவோ என் மனதிலே வந்து சேர்ந்தான். அவனல்லவோ திருவேங்கடத்திலே வந்து எழுந்தருளி இருக்கிறான். அவன் யாரு? நான் நினைப்பு அறிய நீள் அரங்கத்து அம்மான். இந்த எம்பெருமான் தான் திருவரங்கத்திலே எழுந்தருளி இருப்பவன். அப்போ திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் வேறு, திருமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் வேறு இல்லையே. அங்கு ஆதிசேஷன் மீது சயனம், இங்கு சின்னசேஷன் வாகனத்திலே ஆதிசேஷன் மீது வீற்றிருந்த திருக்கோலத்திலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். யமுனா நதிக்கரையிலே கோபிமார்கள் ஆடினார்கள் பாடினார்கள்னு ஸ்ரீமத் பாகவதத்திலே நாம் கேட்டிருக்கிறோம். அதை பிரத்யட்சமாக இங்கு திருமலையிலே நாம் சேவிக்கிறோம். எம்பெருமான் தன்னுடைய திருக்கரங்களிலே சுதர்சன ஆழ்வானையும் பாஞ்சஜன்ய ஆழ்வானையும் எழுந்தருளப் பண்ணி கொண்டு எழுந்தருளியிருக்கிறான். நினைப்பு அறிய நீளரங்கத்து உள்ளான். நினைப்பு அறிய என்றால் ஒருவராலும் நினைத்து பார்க்க மாட்டாத யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் என்றளவோ வேதாந்தம் தெரிவிக்கிறது. நினைப்பு அறிய நீளரங்கத்து அம்மான் என்றால் நம்மாலே நினைப்பதற்கும் அறியவன். என்ன காரணம்? ஏன் எம்பெருமான நம்மால் நினைக்க முடியாதான்னா, நாம் நினைக்க வேணும் என்று நினைத்தால் ஒரு நாளும் நினைக்க முடியாது. எம்பெருமான் நம்முடைய அஞ்ஞானத்தை போக்கி நமக்கு ஞானத்தை கொடுத்து தன்னையும் நமக்கு காட்டி கொடுத்தால் அல்லவோ நாம் எம்பெருமானை நினைக்க முடியும். எம்பெருமான் நம் மனதிலே வந்து தங்கினால் அல்லவோ நாம் அவனை நினைக்க முடியும். அதனால தான் ஆழ்வார் தெரிவித்தார் மனது உள்ளான் அப்படின்னார். மனத்துள்ளான். நினைப்பு அறிய நீளரங்கத்து அம்மான். அவன் யாருன்னா ஒருவராலும் தன்னுடைய மனதாலே அவன் இப்படிப்பட்டவன் என்று நினைக்க முடியாத வைபவத்தோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமான் எனை பலரும் தேவாதிதேவன் எனப்படுவான். இந்த எம்பெருமான் யாரு? எத்தனை ஆண்டுகள் எத்தனை யுகங்கள் தவம் செய்தாலும் நாம் இங்கிருந்து பரமபதம் சென்றோ திருப்பார்கடல் சென்றோ எம்பெருமானை சேவிக்க முடியுமா என்று நமக்கு தெரியவில்லை. அந்த எம்பெருமானுடைய கிருபை இருந்தால் அல்லவோ நடக்கும். ஒரு கால் சம்சார மண்டலத்திலேயே நம்மை வைத்துவிட வேண்டும்னு எம்பெருமான் தீர்மானம் பண்ணினான என்னாகும்? ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தெரிவித்தாரே, சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி எப்படி திருவரங்கத்திலே பெரிய பெருமாள் ஆழ்வாரை பார்த்து தெரிவிக்கிறார். ஆழ்வீர், நீர் இங்கே வாரும் என்று தன்னையும் காட்டி கொடுத்தோ தன்னை பற்றிய ஞானத்தையும் கொடுத்தானோ அதே போல திருமலையப்பனும் செய்கிறான். அப்படி செய்யக்கூடிய எம்பெருமான் யாரு? என் மனதிலே இருப்பவன். அவன் யாரு? தேவர்களுக்கும் தேவனாக விளங்கக்கூடிய எம்பெருமான். எம்பெருமான் அவனுடைய கருணையே காட்டக்கூடிய அழகான கண்கள், அவனுடைய திருமுக மண்டலம். ஒரு பக்கத்திலே சுதர்சன ஆழ்வார், ஒரு பக்கத்திலே பாஞ்சஜன்ய ஆழ்வான். எம்பெருமான் தான் உகந்து சூடிக்கொண்ட பூமாலை. இந்த பூமாலைகளும் எத்தனை ஜென்மங்களில் தவம் பண்ணி இருந்தால் எம்பெருமானிடத்திலே வந்து சேர்ந்திருக்கும். இந்த எம்பெருமான் யாரு? தேவாதி தேவன் என தெரிவித்தாரே பூதத்தாழ்வார். முன்னொரு நாள் மாவாய் பிளந்த மகன். இவன் யார் தெரியுமா? முன்னொரு நாள், என்றோ ஒரு நாள் கேசி என்ற அரக்கனை வதம் செய்த கேசவன். கேசவன்னா அழகான கேசங்களோடு இருப்பவன் அர்த்தம். கேசவன் என்றால் கேசி என்ற அரக்கன வதம் பண்ணியவன் அர்த்தம். கேசவன் என்றால் அபாரமான தேஜஸோடு விளங்கக்கூடியவன். இதோ திருமலையிலே வந்திருக்கக்கூடிய அடியார்கள் எம்பெருமான் முகத்திலே ஆனந்தமா, அடியார்கள் முகத்திலே ஆனந்தமானு பார்த்தா எம்பெருமானுக்கு அடியார்களை கண்டதாலே ஆனந்தம், அடியார்களுக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதாலே ஆனந்தம்.
இதோ கோலாட்டம் ஆடிக்கொண்டு வரக்கூடிய அழகான ஸ்திரீகள். ஏன் அழகான ஸ்திரீகள் என்று அடியேன் தெரிவித்தேன் என்றால், இந்த அழகு என்பது சாமானியமாக நாம் கண்களாலே பார்க்கக்கூடிய அழகல்ல. பகவத் பக்தியே அழகாக வடிவெடுத்து அவர்கள் முகத்திலே தெரிகிறது. அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆசையோடு காத்து கொண்டிருந்து 2 ஆண்டுகளாக கைங்கரியம் பண்ண வேணும் என்று இருந்தவர்கள் அல்லவோ இன்று கைங்கரியம் பண்ண வந்தார்கள். இந்த கைங்கரியத்தை தானே நம்மாழ்வாரும் பிரார்த்தித்தார். எவ்வாறு பிரார்த்தித்தார்? எம்பெருமானே, உனக்கு நான் கைங்கரியம் பண்ண வேண்டும். உடனே பெருமான் தெரிவித்தார் நம்மாழ்வாரிடத்துல, அதற்கென்ன கைங்கரியம் பண்ணலாமே நான். உடனே ஆழ்வார் தெரிவித்தார், கைங்கரியம் பண்ணலாங்கிறதுல சந்தேகம் கிடையாது, ஆனால் ஒரு க்ஷணம் கூட உன்னை விடாமல் கைங்கரியம் பண்ண வேண்டும். அதுதானே முக்கியம். அந்த கைங்கரியம் பண்ணும் பொழுது எப்படி பண்ணணும் தெரியுமா? நான் கைங்கரியம் பண்ணினேன் என்ற சிந்தனை இல்லாமல் பண்ண வேண்டும். பழுவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் இதோ திருமலையில எம்பெருமானுடைய உற்சவத்தை அவரவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டு நாம் சேவிக்கிறோம். என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும்! எத்தனை ஜென்மாக்களிலே நாம் புண்ணியம் பண்ணியிருந்தால், அல்லது ஒரு கால் நாம் பாவமே செய்தோம் என்று வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய பாவங்களையெல்லாம் விலக்கி நமக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்க வேண்டும் என்று திருமலையப்பனே திருவுள்ளம் பற்றி நாம் இருக்கக்கூடிய நம்முடைய கிரகங்களிலே அழகான தொலைக்காட்சி. இது எம்பெருமானை காட்டாத பொழுது தொல்லைக்காட்சி, எம்பெருமானை காட்டும் பொழுது தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சி மூலமாக எம்பெருமானை சேவிக்கிறோமே. எம்பெருமான் நமக்காக திருவீதி புறப்பாடு கண்டருளுகிறான். நாம் அவன் இருக்கும் இடத்திலே போய் சேவிக்கிறோமோ இல்லையோ, நம்மை தேடி எம்பெருமான் வருகிறான். என்ன காரணம்? என் அடியார்களை பார்க்க வேண்டும், என் அடியார்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லவோ இதோ இந்த மாடவீதியிலே திருவீதி புறப்பாடு கண்டருளிய எம்பெருமான் அழகாக அந்த மாடவீதியினுடைய முனையிலே திரும்புகிறான். திரும்பக்கூடிய அழகு எம்பெருமானே அழகு, பரமசுந்தரன். அவன் திரும்பக்கூடிய அழகு அதைவிட உயர்ந்த அழகு, காண கண் கோடி வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். இதோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் ஆழ்வார் பாசுரங்களை எம்பெருமான் முன்பு விண்ணப்பம் செய்து கொண்டு வருகிறார்கள். கஜேந்திர ஆழ்வானும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று எழுந்தருளுகிறான். जय राजगोपाल जय दयाशील, जय राजगोपाल जय दयाशील, जय शेषपणितल्प जय निर्विकल्प, जय भक्तमन्दार जय निर्विकार, जय पुण्डरीकाक्ष जय सुराध्यक्ष. जय राजगोपाल जय दयाशील, जय राजगोपाल जय दयाशील, जय शेषफणितल्प जय निर्विकल्प, जय भक्तमन्दार जय निर्विकार, जय पुण्डरीकाक्ष जय सुराध्यक्ष. साई भगवा साई भगवा जय शार्ङ्ग कोदण्ड जय जगत्काण्ड, जय शार्ङ्ग कोदण्ड जय जगत्काण्ड, जय रमा हृदयेश जय चित्प्रकाश, जय घन घनावर्ण जय जगत्पूर्ण, जय घन घनावर्ण जय जगत्पूर्ण, जय चक्रधौरेय जय जगद्गेय, जय चक्रधौरेय जय जगद्गेय. जय विहङ्गतुरङ्ग जय कृपापाङ्ग, जय विहङ्गतुरङ्ग जय कृपापाङ्ग, जय देवमूर्धन्य जय जगन्मान्य. साक्षात्कరించి మా చనువు పాలించి, సాక్షాత్కరించి మా చనువు పాలించి, రక్షింపు మము చాల రాజగోపాల, రక్షింపు మము చాల రాజగోపాల. जय राजगोपाल
राजगोपाल जय दयाशील जय राजगोपाल जय दयाशील जय शेषफणितल्प जय निर्विकल्प जय भक्तमन्दार जय निर्विकार जय पुण्डरीकाक्ष जय सुराध्यक्ष जय राजगोपाल जय दयाशील जय राजगोपाल जय दयाशील जय शेषफणितल्प जय निर्विकल्प जय भक्तमन्दार जय निर्विकार जय पुण्डरीकाक्ष जय सुराध्यक्ष. வடக்கு மாட வீதியிலே எம்பெருமானுடைய திருவீதி புறப்பாடு. வடக்கு மாட வீதியிலே எம்பெருமான் எழுந்தருளுகிறானே, அந்த சேவையை கண்களாலே கண்டு நாமும் சேவித்தோமானால் நம்மாழ்வாருடைய பாசுரம்தான் ஞாபகம் வருகிறது. இதோ வேத விற்பன்னர்கள் வேதத்தை எம்பெருமான் முன்பு விண்ணப்பம் செய்து கொண்டு வேதவேத்யனாக விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய பெருமையை வாய்விட்டு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். வடக்கு மாட வீதியிலே எம்பெருமான் எழுந்தருளுகிறானே, என்ன அழகான சாத்துப்படி, சரி என்ன அழகான அலங்காரம். இதைத்தான் நம்மாழ்வார் தெரிவித்தார். அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிறை சுனை நீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே. ஈசன் என்றால் தலைவன், உள்ளே புகுந்து நியமிப்பவன், அந்தர்யாமியாக இருப்பவன் என்று அர்த்தம். வானவர் ஈசன் என்றால் வானவர்களுக்கு சுவாமியாக விளங்கக்கூடியவன். அவன் யாருன்னா மாயன் அப்படின்னர். ஒரு கால் நம்மாழ்வார் அவருடைய காலத்திலே இந்த பிரம்மோற்சவத்தை திருமலையிலே சேவித்திருக்க வேண்டும். என்ன காரணம்னா, மாயம் என்றால் ஆச்சரியமானவன் அர்த்தம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே அருளி செய்தாரே. மாயன் என்றால் ஆச்சரியமானவன் அர்த்தம். ஆச்சரியம்னா என்னது? நம்மாலே மனதாலும் நினைக்க முடியாத ஒரு விசேஷம், அதற்கு ஆச்சரியம் என்று பெயர். சரி, இங்கு எம்பெருமானுடைய எந்த ஆச்சரியத்தை நம்மாழ்வார் தெரிவித்தார் என்றால், எம்பெருமானுடைய திருமேனியே ஆச்சரியம், எம்பெருமானுடைய வாகனமே ஆச்சரியம், எம்பெருமானுடைய வாகன புறப்பாடே ஆச்சரியம், எம்பெருமானுடைய சாத்துப்படியே ஆச்சரியம், எம்பெருமானுடைய அடியார்கள் எம்பெருமானுடைய அவதாரங்களை நமக்கு அபிநயம் பண்ணுகிறார்களே, அதுவே ஆச்சரியம். கல்கண்டு இதில் எது சுவைக்கிறதுன்னு சொல்ல முடியுமோ? தேன் இதில் எது சுவைக்கிறதுன்னு சொல்ல முடியுமோ? அக்கார் அடிசில் இதில் எது இனிப்புன்னு சொல்ல முடியுமோ? எல்லாமே இனிப்பு தானே, எல்லாமே சுவைதானே. அதே போல திருமலையப்பன் மட்டும் மாயவன் அல்ல, திருமலையப்பன் மட்டும் மாயன் கிடையாது. திருமலையிலே எல்லாமே ஆச்சரியமானது என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார் நம்மாழ்வார். மாயன் அவன் யாருன்னார்? அணிகொள். உடனே ஆழ்வாருக்கே தோன்றியது, சரி எம்பெருமானை ஆச்சரியமானவன்னு நாம் கூறினோமே, அதற்கு காரணத்தையும் கூறிவிடுவோம்னு ஆழ்வார் திருவுள்ளம் பற்றினார். உடனே தெரிவிக்கிறார், அணி கொள் செந்தாமரை கண்ணன், அழகான அலங்காரத்தை கொண்டவன். இப்போ உடனே ஒரு கேள்வி வரணும். பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணினால்தான் பெருமாள் அழகாக இருப்பானோ? கிடையவே கிடையாது. எம்பெருமானுக்கு அழகுதான் ஒரு விசேஷமோ என்றால் அதுவும் கிடையாது. ஆபரணத்திற்கு அழகு சேர்க்கும் பெருமாள் என்று எம்பெருமானுக்கு கொண்டாட்டம். நாம் அலங்காரம் செய்து கொள்ளவில்லை என்றால் நம்மை பார்க்க முடியாது. ஆனால் எம்பெருமான் அப்படிப்பட்டவன் அல்லவே. எம்பெருமான் அலங்காரம் செய்து கொண்டாலும் பரமபோக்கியன், அலங்காரம் செய்து கொள்ளாமல் அழகான ஒரு துளசி மாலையோடு சேவை சாதித்தாலும் பரமபோக்கியனாக விளங்கக்கூடியவன், கண்ணுக்கு விருந்தாக விளங்கக்கூடியவன். அந்த எம்பெருமானை தெரிவித்தார். அணிகொள் அலங்காரத்தை கொண்டவன். ஏன் எம்பெருமான் அலங்காரம் பண்ணிக்கிறான்னு கேள்வி கேட்டார்கள். அதற்கு சமாதானம் கூறுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். என்ன சமாதானம் என்றால், பிரம்மோற்சவத்திலே எதற்காக திருமலையப்பன் அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும்? அவனே பரமசுந்தரன், அவனே பரம அழகன். எதற்காக அலங்காரம் என்றால், இந்த அலங்காரத்தை ஏன் பண்ணிக்கொண்டான்?
அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் அடியார்களை நான் பார்க்க போகிறேன். அவர்களை பார்க்க செல்லும் பொழுது நான் அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டாமா? என்னை பார்த்து அவர்களுக்கு ஆனந்தம் பெருக வேண்டாமா? அவர்களை பார்த்து எனக்கு ஆனந்தம் உண்டாக வேண்டாமா? அதற்காகத்தான் நான் அலங்காரம் பண்ணிக்கொள்கிறேன் என்று திருமலையப்பன் தெரிவிக்கிறானாம். அணிகொள் செந்தாமரை கண்ணன், சிவந்த தாமரை போன்றதான கண்களை உடையவன். தாமரை விடியற்காலையிலே மலரும், சாயங்காலத்திலே வாடும். ஒரு கால் எம்பெருமானுடைய கண்களை தாமரை என்று தெரிவித்ததாலே எம்பெருமானுடைய கண்கள் வாடிவிடுமோ என்றால் திருமலையப்பனுடைய கண்களுக்கு என்றும் ஆட்டம் கிடையாது. ஆனால் அந்த கண்களுக்கும் வாட்டம் உண்டாம். எப்போ தெரியுமா? திருமலையிலே பிரம்மோற்சவத்திலே அடியார்களை சேவிக்கவில்லை, அடியார்களை பார்க்கவில்லை என்றால் எம்பெருமானுடைய கண்களும் வாடி விடுகிறதாம். வாடாத எம்பெருமானுடைய கண்களும் வாடுகிறது என்றால் அதற்கு காரணம் அடியார்களை பார்க்க முடியாமல் போனால். அதனால்தான் மிகவும் ஆனந்தத்தோடு எம்பெருமான் திருவீதி புறப்பாடு கண்டருளி வடக்கு மாட வீதியிலே வருகிறான். அணிகொள் செந்தாமரை கண்ணன், சிவந்த கனிவாய் பழத்தை போன்ற அதரத்தை உடையவன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் எம்பெருமானை. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన வடக்கு மாட வீதியிலே வளமும் நலமும் வழங்குகின்ற திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி சின்ன சேஷ வாகனத்திலே, மலையும் அவன் பெயரே, மலையப்பனும் அவன் பெயரே. 7 மலை, அவன் திருநாமம் ஏழுமலை. 7 மலை
வாழ்க்கையில் ஏற்றம் தரும் மலை. பாவ புண்ணியங்களை அகற்றி வளம் தந்து நலம் தந்து அளிக்கும் மலை. இந்த மலையை ஒரு செய்தி, செல்வன் என்ற யாதவன் ஒருவனே திருமலைக்கு ஏறும் படிக்கட்டுகளை முதலில் அமைத்தவன் என்று திருமலை ஒழுகு என்ற நூல் கூறுகிறது. அதற்குப் பிறகு கந்தாடை ராமானுஜ ஐயங்கார் கிபி 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் திருமலைக்கு ஏறும் படிகளை சீர்திருத்தினார். மட்லகுமார அனந்தராயன் என்பவனும் படிகளை ஒழுங்கு செய்தான். இந்த திருப்படிகளில் ஏறுவதற்கு முன்பு யாத்ரீகர்கள் ஆழ்வார் தீர்த்தங்கள் வழியாக காலிகோபுரம் வரை சென்றனர். எனவேதான் இன்னும் ஆழ்வார் தீர்த்தத்தில் நீராடிய பிறகு மலை ஏற வேண்டும் என்று சொல்கின்றனர். நாகாபரணம் அணிந்து சின்னசேஷ வாகனத்திலே மலையப்ப சுவாமி எழுந்தருளியிருக்கின்றார். இந்த ஆதிசேஷனே நாகாபரணமாக இருக்கின்றான். ஒரு தந்தை தன் குழந்தையை எப்படி தோள் மீது சுமப்பானோ, ஒரு தாய் எப்படி அந்த குழந்தையை வலது கையில் அணைத்து கொண்டு இடுப்பில் அமர்த்தி கொண்டாரோ, அப்படித்தான் அனைவருக்கும் தந்தையான மகாவிஷ்ணு தன்னுடைய மகனாக நினைத்து அந்த ஆதிசேஷனை நாகாபரணமாக திருக்கரங்கள் இரண்டிலும் அமைத்து கொண்டிருக்கின்றான். வீர நரசிம்ம தேவன் என்ற மன்னன் கஜபதி வம்சத்தைச் சேர்ந்தவன். அவன் தீர்த்த யாத்திரைக்காக சேது தரிசனம் செய்ய வேண்டுமென்று தட்சிண தேசத்திற்கு வருகின்ற போது மார்க்க மத்தியத்திலே ஸ்ரீ வெங்கடாச்சல வைபவத்தை கேட்டறிந்தான். திருமலை ஏறினான். நீராடினான் சுவாமி புஷ்கரணியில். ஞானப்பிரானையும் வெங்கடாத்திரியையும் தரிசித்தான். பின்னர் திருவேங்கடமுடையானையும் சேவித்து சேத்ரோபவாசம் முதலிய நியமங்களுடன் இருந்து வேங்கட நாயக பிரபாவத்தை கேட்டறிந்தான். ஏதாகிலும் சுவாமிக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று விரும்பி வித்வான்களை கேட்டான். அதற்கு அவர்கள் கூறியது, ஆகம சாஸ்திரங்களில் ஆபரணங்களில் கிரீட்டமே சிறந்தது, வாகனங்களிலே ரதமே சிறந்தது, கோபுரத்தில் விமானமே சிறந்தது, ரத்தனங்களில் வைரமே சிறந்தது, வர்ணங்களில் பிராமண வர்ணமே சிறந்தது, ஆஸ்மர வாழ்க்கையே சிறந்தது என்று சொல்லப்பட்டுள்ளன. இவைகளில் உன் மனத்திற்கு இஷ்டமானதாக செய்வீர் என்றார் அவர்கள். அதைக் கேட்டு மகிழ்ந்த அந்த அரசன் ஒரு திருக்கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று நிச்சயித்து அதற்கு சாதகர்களான மனிதர்களையும் திரவியங்களையும் கொடுத்து நிர்ணயம் செய்தான். திருமலையிலிருந்து காசி, நகரேஷ், காஞ்சி போன்ற சேத்திரங்களுக்கு சென்றான். சேது தரிசனம் செய்தான். மீண்டும் திருமலை ஏறி சுவாமியை சேவித்தான். அமைக்கின்ற கோபுரத்தைக் கண்டு மகிழ்ந்தான். தான தர்மாதிகளை செய்தான். பூரண திருப்தியுடன் இருந்தான். அப்போது அந்த இரவில் அந்த மன்னனான கஜபதியின் கனவிலே ஒரு சர்ப்பம் தோன்றியது. அந்த சர்ப்பம் அந்த கஜபதியிடம், கஜபதியே, இந்த திருமலை என் சரீரம், இதிலே நீ கோபுரத்தை கட்டுவதால் என் தேகத்தின் மீது அதிக பாரம் ஏற்பட்டு பீடையும் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் என் சுவாமியானவர் சந்நிதியில் போனால்தான் என் பீடம் போகும் என்று சொல்லினான். கோயிலிலே புகுந்து சந்நிதியிலே போய் திருவேங்கடமுடையான் வைகுண்ட அஸ்தத்திலே சுற்றி கொண்டிருக்க
மன்னனும் இப்படிப்பட்ட கனவைக் கண்டு விழித்தெழுந்தான். அச்சமுடையவனாய் வித்வஜனங்களிடம் தனது கனவைச் சொன்னான். இந்த கனவுக்கு பலன் என்ன என்று கேட்டான். அவர்கள், இந்த பர்வதம் சேஷாச்சலம் என்று வராக வாமனாதி புராணங்களிலே முனிவர்கள் சொன்னார்களே, இப்படி சேஷாகரமான இந்த பர்வதத்தை வெட்டவும் இதன் மீது கற்பலை குவிப்பதுமாகிய இந்த செய்கையால் ஆதிசேஷனுக்கு பீடையும் பாரமும் அதிகமாக இருக்கும் என்று சொல்ல, அதைக் கேட்ட மன்னன் பயப்பட்டான். கோபுரத்தை அதற்கு மேல் கட்ட வேண்டாம் என்று அரைகுறையாக நிறுத்தி, திருவேங்கடமுடையானுக்கு இவ்வளவு கைங்கரியமே திருவுள்ளத்திற்கு உகப்பாக இருந்ததென்று மகிழ்ந்து, சேஷனிடத்திலே அவசரப்பட்டோமே என்று பயந்து, இதற்காக திருவேங்கடமுடையானுக்கு ஒரு நாகாபரணத்தை செய்வித்து சந்நிதியிலே சமர்ப்பித்து இதனை சாட்சியருள வேண்டும் என்ற பின்பு சன்னதிக்கு சென்று பிரத்யட்சமாக தெய்வத்தை பார்த்து மண்டியிட்டு வேண்டினான். எங்கே அந்த ஆபரணத்தை சாத்துவது என்று யோசிக்க, அப்போது திருவேங்கடமுடையானும் ஒரு பக்தன் மேல் ஆவேசித்து, முன்பு ஒரு காலத்திலே சேஷனுக்கும் வாயுவுக்கும் சம்வாதம் உண்டானபோது சேஷனுக்கு துக்கம் ஏற்பட்டது. பிறகு பகவானே தந்தையானவன் தன் மகனை கையால் எடுத்து கொஞ்சுவதைப் போல நாமும் கையிலே தரிக்கிறோம் என்ற பிறகுதான் சந்நிதியில் இருந்தவர்கள் எல்லோரும் ஆனந்தப்பட்டு அற்புதமாக குணதிசை சிகரம் வந்தணைந்தான். கணையிருள் அகன்றது காலையம் பொழுதாய் என்பது குறித்து குணதிசை என்பது கிழக்கு திசை. திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் கிழக்கு மாட வீதியிலே எழுந்தருளி இருக்கின்றார். கோவிந்தா கோவிந்தா என்ற பாடலை இப்பொழுது நாம் தேனாக பொழியும்படி செவியிலே சாய்த்தோம். இந்த திருமலை மீது கால்நடையாகச் செல்பவர்களும் திருமலைக்குச் செல்பவர்களும் வழி நெடுக கோவிந்தா கோவிந்தா என்று கூவிச் செல்வதற்கு ஓர் வரலாற்று குறிப்பு காணப்பெறுகிறது. நைமிசாரண்யம் என்ற வனத்தில் நைமிசாரண்ய வாசிகளான சில முனிவர்கள் சூத புராணிகர் வாயிலாக ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாத்மியத்தை கேட்டு திருவேங்கட யாத்திரை செய்யும்போது சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்றபடி கோவிந்தா என்ற திருநாமத்தையே உச்சஸ்வரமாக அடிக்கடி கூவிக்கொண்டு ஸ்ரீ வெங்கடேச யாத்திரை செய்தார்கள் என்று ஸ்ரீ வராக புராணத்தில் இருக்கிற அர்த்த விசேஷத்தை திருவுள்ளத்தில் கொண்டு இந்த ஸ்ரீ வெங்கடாச்சல யாத்திரை செய்யும் பரம பாகவதர்களும் அந்த முனிவர்களைப் போல அடிக்கடி கோவிந்த நமோச்சரணம் பண்ணிக்கொண்டு யாத்திரை செய்யும்படி செய்தார். அதே போன்றுதான் திருமலை மேலே உள்ள மிருகங்கள் கும்பஹாரத்தி மிக அற்புதமாக அமைகின்றது. இந்த கும்பம் என்பதே ஒரு மனிதனின் உடலாகத்தான் பாவிக்கின்றது. அந்த உடல் எனும் கும்பத்தை கோவிந்தா, பகவானே, மலையப்ப சுவாமி, இதோ நானே இந்த உடலையும் உயிரையும் உனக்கு प्राणाय प्राणाय जहि जहि प्राणाय 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 प्राणायति प्राणाय पानाय 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 पानायत्य पानाय व्यानाय 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 व्यानाय
सते त्वा सते सते त्वा सते त्वा सते 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 त्वाभ्योऽभ्यस्त्वा त्वाभ्यः त्वाभ्योऽभ्यस्त्वा यद्भ्यः ओषधीभ्यस्त्वात्मौषधीभ्यः भ्यो विश्वेभ्यो विश्वेभ्य ओषधीभ्य ओषधीभ्यो विश्वेभ्यः ओषधीभ्य इत्योषधीभ्यः भ्यस्त्वा विश्वेभ्यो विश्वेभ्यस्त्वा भूतेभ्यो भूतेभ्यस्त्वा भूतेभ्यः भ्यो यतो यतो भूतेभ्यो भूतेभ्यो यतः प्रजायतो यतः प्रजाः खिद्राः प्रजाः प्रजाः खिद्राः जायन्ता जायन्ता खिद्राः खिद्राः जायन्ता जायन्त तस्मै तस्मा अजायन्त जायन्त तस्मै त्वा त्वा तस्मै तस्मै त्वा प्रजापतये प्रजापतये त्वा त्वा प्रजापतये विभोदावन्ने विभोदावन्ने प्रजापतये प्रजापतये विभोदावन्ने प्रजापतय इति प्रजापतये वन्ने ज्योतिष्पदे ज्योतिष्पदे विभोदावन्ने विभोदावन्ने ज्योतिष्पदे विभोदावन्न इति विभोदावन्ने ज्योतिष्पदे ज्योतिष्मन्तं ज्योतिष्मन्तं ज्योतिष्पदे ज्योतिष्पदे ज्योतिष्मन्तं ज्योतिष्मन्तं जुहोमि जुहोमि ज्योतिष्मन्तं ज्योतिष्मन्तं जुहोमि जुहोमि यां वै वै यां वै भर्युरद्भर्युर्वै वाद्भर्युः भर्युश्च भर्युरद्भर्युश्च नो यजमानश्च च यजमानः यजमानश्च च यजमानो यजमानश्च देवतां च देवता देवतामन्तरितोऽन्तरितो देवतान् देवतामन्तरितः तस्यैतस्यान्तरितोऽन्तरितस्तस्यै अन्तरित इत्यन्तः इतः वृष्यते वृष्यते अवृष्यते प्राजापत्यं प्राजापत्यं वृष्यते वृष्यते प्राजापत्यं वृष्यते इति वृष्यते प्राजापत्यं दधिग्रहं दधिग्रहं प्राजापत्यं प्राजापत्यं दधिग्रहं प्राजापत्यमिति प्राजापत्यं दधिग्रहं गृह्णीयात् गृह्णीयात् दधिग्रहं दधिग्रहं गृह्णीयात् दधिग्रहमिति दधिग्रहं प्रजापतिः प्रजापतिर्गृह्णीयात् गृह्णीयात् प्रजापतिः सर्वा सर्वा प्रजापतिः प्रजापतिः सर्वा प्रजापतिः देवता देवता सर्वा सर्वा देवता देवताभ्यो देवताभ्यो देवता देवता देवताभ्यः देवताभ्य एवैव देवताभ्यो देवताभ्य एव नेमिनन्भुवाते ज्येष्ठो ज्येष्ठोन्भुवातेन्भुवाते ज्येष्ठः इरिन्भुवाते वै वै ज्येष्ठो ज्येष्ठो वै एष एष वै वा एषः ग्रहाणां ग्रहाणामेष एष ग्रहाणान्यस्य यस्य ग्रहाणां ग्रहाणान्यस्य यस्यैष एष यस्य यस्यैषः गृह्यते गृह्यत एष एष गृह्यते ज्येष्ठ्यं ज्येष्ठ्यं गृह्यते गृह्यते ज्येष्ठ्यं ज्येष्ठ्यमेवैव ज्येष्ठं ज्येष्ठमेव गच्छत्येवैव गच्छति सर्वासागो सर्वासां गच्छति गच्छति सर्वासां वै वै सर्वासागो सर्वासां वै एतदेतद्वै वा देवतानां देवतानामेतदेतद्देवतानां देवतानां रूपणो रूपं देवतानां देवतानागो रूपं यद्यद्रूपगो रूपं यद् एष एष यद्यदेषः ग्रहो ग्रह एष एष ग्रहः यस्य यस्य ग्रहो ग्रहो यस्य एष यस्य यस्यैषः गृह्यते गृह्यत एष एष गृह्यते सर्वाणि सर्वाणि गृह्यते गृह्यते सर्वाणि एवैव सर्वाणि सर्वाणि प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयति अखिलशक्तिधरः सदा अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं
నమో భగవతే పురుషాయ తుభ్యం विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ